பார்த்தீங்கன்னா மானசாதேவி முடிச்சாச்சு. அடுத்து இப்போ வந்துட்டு சண்டி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். மினிஸ்டர் வந்ததுனால பாதையெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டானுங்களா, அதனால கொஞ்சம் சுற்றிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். வெல்கம் டு தி செகண்ட் எபிசோட் ஆஃப் உத்தரகாண்ட் டைரிஸ் இன் விக்கிஸ் vlog. கோயிலை முடிச்சுட்டு சண்டி கோயில் என்ட்ரன்ஸ் ஆயில் இருக்கேன். இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி போய்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு ரோப் காருக்கு போகணும். நான் என்ட்ரன்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், மானசா தேவியும் சண்டி தேவியும் சேர்த்து ஒரு ஆளுக்கு 350 ரூபா கிட்ட வருது. ஸோ டிரான்ஸ்போர்ட் தனியாக வாங்கினீங்கன்னா 95 ரூபா பர் ஹெட்டு. ஸோ இங்கே ஃபுட் கோர்ட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். அந்த 12D ரைடர்ஸ் கோயில் இடத்துலையும் இதெல்லாம் கொண்டு வந்துட்டானுங்க பாருங்களேன். मीठे मीठे पेड़ों से भोग लगाए माता रानी को। भोग लगने के पश्चात आपको घर परिवार में बांटने के लिए मिलेगा शुद्ध पेड़ा प्रसाद मात्र 100 रुपये में। இங்கே சண்டி தேவியோட கோயிலில் ரோப் கார்ஸ் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ரோப் கார் செக்மெண்ட் தான். ஸோ இந்த ரோப் காரில் தான் நாங்கள் இப்போது ஆக்சுவலாக போக போகிறோம். ஓகே, அப்படியே ரோப் காரில் ஏறிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். சண்டி தேவி கோயிலுக்கு போகிற விங்ஸோட பார்த்து இந்த ஹைட்டில் தான் ஆக்சுவலாக போகுது மேலே. நல்லா டெவலப்டாக தான் வச்சுருக்கானுங்க இங்கே. அண்ட் பிட் சேஃப். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கானுங்க அங்கே இன்னும் ரோடில் ஹைவேஸ்க்கு. இது இங்கே ஃபஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். போகிற வழியில் குரங்குகள் ஜாக்கிரதை. ஆனால் இங்கேருந்து செம்ம வியூங்க. என் செல்ஃபோனில் தெரில, பட் சூப்பர் வியூ. மாதாவோட கோயில் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. தேவி பார்த்துட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு அன்னபூரணி, அதை முடிச்ச உடனே பத்ரகாளி, அதை முடிச்சோடனே இங்கே ஏதோ ஒரு பாபா கோயில்னு வச்சிருக்கா. காலபைரவர், ஆஞ்சநேயர். புது அடிஷன் நம்ம நெத்தியில திரிசூலம். ஷீஷ் மஹல்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிளாஸ்லேயே எல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சன்னதியாக இருக்குது. ஃபஸ்ட்டு விநாயகர், முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு ராமர், லக்ஷ்மணன், அப்புறம் சீதை.
சிவன் பார்வதி. இங்கே வந்துட்டு ராதாகிருஷ்ணன். இது வந்துட்டு கிருஷ்ணன், இது லவகுசாவோடது. இது நரசிம்மர். இது வந்துட்டு ஷேல்புத்ரி மாதாவா யாருன்னு தெரியல, எந்த மாதான்னு தெரியல. ஸோ கால்ராத்திரி மாதா, ஸ்கந்த மாதா, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. சரஸ்வதி, லக்ஷ்மி நாராயணன், ஆஞ்சநேயர். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் அப்படின்ட்டு ராம்னு எழுதியிருக்காங்க. ஃபுல்லாகவே கிளாஸில் பண்ணுது. கிளாஸ்லேயே வந்துட்டு மேலே ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆற்கடலில் இருக்கிற மாதிரி பிரம்மாவோட ஆற்கடலில் விஷ்ணுவை படுத்திருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இங்கே அந்த கிருஷ்ணரோட இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. லைக் அவரோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ். இது வந்துட்டு ராமர் வாழ்க்கையில் இருந்த மாதிரி. இது வந்துட்டு திரௌபதியோட துகிலுரிப்பு. இது வந்துட்டு பார்க்கடலில் அமிர்தம் கிடையாது. இது வந்துட்டு அந்த ஞானப்பழம் அந்த இது. இங்கே வந்துட்டு நரசிம்ம அவதாரம், ஹிரண்ய கஷிபு. இது வந்துட்டு பீஷ்மர் இதுன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு அந்த இப்போ பேர் என்ன, ராமர் வந்துட்டு ஒரு இல்லை சாப்பிடுவார் ஒரு இடத்துல போயிட்டு சபரி எபிசோட். இது ராமாயணம். அப்புறம் இது வந்துட்டு அந்த பார்க்கடல் கடையிறத வந்துட்டு ஒரு இதாக வச்சுருக்காங்க, மெக்கானிக்கல் ஃபார்மில் வந்துட்டு. குகன் அந்த குகன் எபிசோடு. இது வந்துட்டு ராமர் பட்டாபிஷேகம். ஆஞ்சநேயர் வந்துட்டு நெஞ்ச பொழந்து காட்டுற மாதிரி. ராமர் நெஞ்ச பொழந்து காட்டுற மாதிரி, ராமர் நெஞ்ச பொழந்து அதில் காட்டுற மாதிரி இருக்குங்க. நெஞ்சில் வந்துட்டு ராமரும் சீதையும் இருக்கிற மாதிரி. ஆஞ்சநேயர். இது வந்துட்டு வாலி வதம் செஞ்சது. இது ராவணன் சபையில் ஆஞ்சநேயரை பிடிக்க ட்ரை பண்ணது. ராவண யுத்த போர்க்கள அமைப்பு. இங்கே சீதை வந்துட்டு பூமாதேவி அழைச்சின்னு போகிறது, தீ குளிக்கிறது. இது வந்துட்டு வெண்ணெய் கடையிற, வெண்ணெயை கிருஷ்ணன் திருடுற மாதிரியான ஒரு செட்டப்.
இங்கே தான் பார்க்கடலில் இருக்கிற அந்த செட்டப் அப்படியே வச்சுருக்காங்க. பிரம்மா விஷ்ணுவும் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி பிரம்மா வந்துட்டு விஷ்ணுவோட தொப்புள்லேருந்து வர அந்த செட்டப் இங்கே அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சீஷ் மந்திரோடது. ஹரித்வாரில் ஹோட்டல் ரூமில் செக் பண்ணியாச்சு. வாங்கினது ஹரித்வார்லைங்க. ஸோ ஹோட்டல் உக்தே யூஜிடிஏன்னு சொல்லிட்டு ரிஷிகேஷ்க்கு ஒரு 12 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்திருக்கேன். சார்ட் ஆஃப் ஒரு டீசென்ட் இனஃப் ரூம் தான், ரொம்ப ஹைஃபை அப்படிலாம் கிடையாது. சார்ட் ஆஃப் டீசென்ட் இனஃப் ரூம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்துட்டு ஒரு 1500 rupees வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ வாங்க ரூமை பார்க்கலாம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே வந்துட்டு யூல் ஹாவ் அ பெட்ரூம். அங்கே வந்துட்டு சின்னதாக உட்காந்துக்கிறதுக்கு ஏரியா. And you'll have your restroom area, and eventually you'll get a TV. ஸோ இதுதாங்க இந்த ரூமோட இது. இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்லேருந்து வந்துட்டு நம்ம ரிஷிகேஷ் பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் ரிஷிகேஷ். ஸோ ஃபோக்ஸ்.